ஹாய் மக்களே. மேகசந்தேசம் சீரியல் ஆகஸ்ட் 6 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆகாஷ் அந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடம் டான்ஸ் ஆடுறதுக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்குலாம் செமையா இருக்குன்னு சொல்லவும் தாரா உடனே ஆமா ககன், நீங்க சொல்றது நிஜம்தான், இப்போ டான்ஸ் பார்ட்னரா என்ன செலக்ட் பண்ணிக்கலாம்ல நீங்க அப்படின்னு சொல்றா. தாரா ஆகாஷ் கிட்ட சொல்றா, எனக்கு டான்ஸ் செமையா வரும் அப்படின்னு ஆகாஷ் கிட்ட சொல்றா. நீங்க தான் டான்ஸ் சூப்பரா ஆடுவீங்களே, ஒரு தடவை ஆடி காட்டுன்னா நான் உங்க டான்ஸ் பார்ட்னரா இருக்கிறேன்னு சொல்றா. ஆகாஷ் இப்போதான் வந்தோம், அதுக்குள்ள என்ன டான்ஸ், முதல்ல உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகலாம் வான்னு கூப்பிட்டு போறான். ரெண்டு பேரும் உள்ள போனதும் என்ட்ரியிலேயே பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதை பார்த்ததும் தாரா ஸ்விம்மிங் பூல் சூப்பரா இருக்கு கஹன், வாங்க நம்ம நீந்தலான்னு கூப்பிடுறா. ஆகாஷ் சொல்றான், ஐயோ எனக்கு வேண்டாம், நீ வேணா போய் ஸ்விம் பண்ணுன்னு சொல்றான். தாரா சொல்றா, ஸ்விம்மிங் பூலை பார்த்துட்டு யாராச்சும் நீந்தாம இருப்பாங்களா, சரி இருங்க வரேன்னு சொல்லிட்டு போறா. ஆகாஷ் மனசுக்குள்ள நினைக்கிறான், ககனுக்கு நீச்சல் தெரியும் போல, நமக்கு தான் தண்ணினா பயமாச்சே, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்னா மாட்டிப்போமே, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு பயப்படுறான். தாரா ஸ்விம்மிங் சூட் போட்டுக்கிட்டு வரா. அவளை பார்த்து ஆகாஷ் அவளோட பிஹேவியரும் மூளையும் ரொம்ப கேவலமா இருக்கு, ஆனா ஆள் பார்க்க ஓகே தான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். தாரா ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு நீந்தும் போது பூமி ஆகாஷ்க்கு ஃபோன் பண்றா. ஆகாஷ் சொல்லுங்க பூமி அப்படின்னு ஃபோன் எடுக்கிறான். பூமி போன்ல எங்க இருக்கீங்கன்னு கேக்குறா. இங்க பெரிய பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்றா. ஆகாஷ் நீங்க போன் பண்ணாலே ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். என்ன விஷயம்னு கேக்குறான். நானும் தாராவும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்னு ஆகாஷ் சொல்றான். பூமி அதிர்ச்சியாகி என்னது கெஸ்ட் ஹவுஸா, எதுக்கு அங்க போனீங்க அப்படின்னு கேக்குறா. ஆகாஷ் கடுப்பாகி, ஏங்க நான் என்ஜாய் பண்ணக்கூடாதா, எனக்குன்னு பர்சனல் லைஃப்லாம் கிடையாதா, எப்போதும் உங்க பிரச்சனைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்க முடியுமா, என் வாழ்க்கைய பத்தியும் நான் யோசிக்கணும்ல, சரி நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். பூமி அங்க இருந்துகிட்டு, ஐயோ கஹன் மாமா மாதிரி நடிக்க சொன்னா இவன் என்னென்னவோ பண்றானே, எதுக்காக தாரா கூட கெஸ்ட் ஹவுஸ்க்கு எல்லாம் போனான்னு பயந்து கவலைப்படுறா. தாரா ஸ்விம்மிங் பூல்ல நீந்திக்கிட்டே, கஹன் போன் பேசி முடிச்சாச்சா, வாங்க வந்து நீந்தலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஆகாஷ் சொல்றான், இல்ல இல்ல என்கிட்ட ஸ்விம்மிங் சூட் இல்ல, அப்புறம் எனக்கு நீச்சல் தெரியாது, நான் இங்கேயே உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். தாரா சொல்றா, என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க, அவ்வளோ பெரிய டான்சர் நீங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியாதா, பரவாயில்ல வாங்க நானே உங்களுக்கு நீச்சல் கத்து தரேன்னு சொல்லி ஆகாஷை கட்டாயப்படுத்தி தாரா ஆகாஷை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. தாராவும் ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க போற நேரத்துல அவளுக்கு ஒரு போன் வருது. இருங்க கஹன் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு தத்தளிச்சிட்டு இருக்கிற ஆகாஷை கண்டுக்காம போயிடுறா. நீச்சல் தெரியாத ஆகாஷ் தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாம முங்கி முங்கி தத்தளிக்கிறான். கரெக்ட் டைமுக்கு ஆகாஷை தேடி பூமி அங்க வரா. ஆகாஷ் தண்ணிக்குள்ள மூழ்கிறத பார்த்து ஷாக் ஆகி, ஐயோ ஆகாஷ் என்ன ஆச்சுன்னு அலறிக்கிட்டே ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறா. ஆகாஷ கஷ்டப்பட்டு தண்ணியில இருந்து வெளியே தூக்கிட்டு வந்து அவன் வைத்த அமுக்கி, எழுந்திரிங்க ஆகாஷ் எழுந்திரிங்கன்னு பயந்து போய் கூப்பிடுறா. கொஞ்ச நேரத்துல ஆகாஷ் கண்ணை திறக்கிறான். உடனே பூமி அவனை தோல்ல தாங்கி பிடிச்சு, வாங்க முதல்ல இங்க இருந்து போலான்னு பத்திரமா கூட்டிட்டு போறா. வீட்டுல சூர்யா கடுப்பாகி, என்னது பூமியும் ககனும் சேர்ந்து சத்யநாராயண விரதம் இருக்க போறாங்களா, நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், பூமி என் பொண்டாட்டி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நாங்க அப்படின்னு சொல்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் பூமி கூட நான் சேர்ந்து வேணும்னா 100 விரதம் கூட இருக்கேன், ஆனா இப்போ ககன் கூட அவ விரதம் இருக்கக்கூடாதுன்னு சூர்யா அடம்பிடிக்கிறான். அப்போ அபூர்வா சொல்றா, சூர்யா மாமா இந்த விதத்துக்கு ஒத்துக்கல, நாம தான் அவரை சம்மதிக்க வைக்கணும்னு சொல்றா. சூர்யா சொல்றான், அவங்கள விரதம் இருக்க வச்சா அவங்க உண்மையாவே புருஷ முன்னாடி ஆயிடுவாங்க, நாளைக்கு எனக்கும் பூமிக்கும் பிறக்க போற குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நான் இப்போவே திருப்பதியில ஸ்லாட் புக் பண்ணி வச்சுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் நட்சத்திரா, என்னது ஸ்லாட் புக் பண்ணி வச்சிருக்கியா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தைக்கு திருப்பதியில ஸ்லாட் புக் பண்ணியாச்சா அப்படின்னு தள்ள கைய வச்சுக்கிறா. நட்சத்திரா கிண்டல் பண்ணி முடிச்சதும் சூர்யா சொல்றான், எதிர்காலத்துல 100 பிளான் வச்சிருக்கேன், முன்னெச்சரிக்கையா இருக்க வேணாமா அப்படின்னு சமாளிச்சுட்டு, ஆனாலும் இந்த விரதத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு திரும்பவும் அடம்பிடிக்கிறான். அபூர்வா கடுப்பாகி, யோ சூர்யா நீ உண்மையாவே போலீஸ் ஆபீசர் தானா, கொஞ்சம் மூளைய வச்சு யோசி அப்படின்னு திட்டுறா. அங்க இருக்கிறது கஹன் இல்ல ஆகாஷ்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க 2 பேரையும் இந்த விரதத்துல உட்கார வைக்கணும், அதான் சரியான வழி, நான் பிளான் சொல்றேன், நீ அதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றா. இத கேட்டதும் சூர்யா, மேடம் நீங்க சொன்னது நிஜம்தான், நான் இங்க ஆங்கிள் யோசிக்கவே இல்ல, உங்க பிளான் சூப்பர், அவங்கள விரதம் இருக்க வச்சா இருக்கிறது கஹனா இல்ல ஆகாஷான்னு ஈஸியா தெரிஞ்சிடும், அப்போ சாரும் கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு குஷியாகிறான். பிளான் போட்டாச்சு, சரி வாங்க போய் சார் கிட்ட போலாம் அப்படின்னு சூர்யா கூப்பிடுறான். அபூர்வா சொல்றா, நான் வந்தா அவரு என் கண்ணத்திலேயே அரைஞ்சிருவாரு, அதனால நீயும் நட்சத்திராவும் போய் பேசுங்கன்னு அனுப்புறா.
நட்சத்திரா சொல்றா, மம்மி டாடி என்ன அடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறா. நீ அவரோட பொண்ணு பேபி, உன்னை அடிக்க மாட்டாரு, போ போ அப்படின்னு அபூர்வா விரட்டி விடுறா. இன்னொரு பக்கம் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஆகாஷ பூமி பத்திரமா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறா. ஆகாஷ் குளிர்ல நடுங்கிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். பூமி உடனே ஒரு டவலை எடுத்துட்டு வந்து அவனுக்கு தொடச்சி விடுறா, உடம்ப சுத்தி போத்தி விடுறா. இப்போ எப்படி இருக்குன்னு அக்கறையா கேக்குறா. ஆகாஷ், ஐயோ பூமி, நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் நான் செத்து போயிருப்பேன், ஆல்மோஸ்ட் காலி, கரெக்ட் டைமுக்கு வந்து என்னை காப்பாத்திட்டீங்கன்னு பூமிய நெகிழ்ச்சியா பாக்குறான். பூமி கடுப்பாகி, உங்களை அப்படி தண்ணியில தள்ளி விட்டு அந்த தாரா எப்படி கண்டுக்காம போயிட்டா பாத்தீங்களா, இனிமே அந்த தாரா கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு கண்டிப்பா சொல்றா. அந்த குள்ள தாரா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்றா பூமி. உடனே ஆகாஷ் சொல்றான், விடுங்க பூமி, என்னை காப்பாத்ததான் நீங்க கூடவே இருக்கீங்களேன்னு சொல்றான். பூமி சொல்றா, உங்களை காப்பாத்துறதே எனக்கு பெரிய பொறுப்பா போச்சு, அந்த தாரா கிட்ட இருந்து தள்ளி இருங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா, அவ ரொம்ப டேஞ்சர், இப்போ பாருங்க உங்க உயிரை வாங்க பார்த்தா, ஏதாச்சும் கேட்டா பர்சனல் ஸ்பேஸ்னு டயலாக் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறா பூமி. பேசிக்கிட்டே இருக்கும் போது ஆகாஷ்க்கு தண்ணியில மூழ்கினதுனால சளி பிடிக்க ஆரம்பிச்சு தும்பிக்கிட்டே இருக்கான். பூமி உடனே ஓடி போய் சுட சுட தண்ணீர்ல மஞ்சள் போட்டு எடுத்துட்டு வந்து ஆகாஷ் கிட்ட தரா. ஆகாஷ் அதை குடிக்க போறான். அடா இருங்க, இத குடிக்கிறதுக்கு இல்ல, மஞ்சள் தண்ணி இது, இதுல ஆவி பிடிச்சா தும்மல் டக்குன்னு நின்னுடுன்னு பூமி சொல்றா. ஆகாஷ் சொல்றான், ஐயோ இந்த ஆவி பிடிக்கிற வேலைலாம் என்னால முடியாது, பேசாம ஒரு மாத்திரை கொடுங்க போட்டுக்கிறேன்னு சொல்றான். பூமி சொல்றா, எங்க மாமா மாத்திரை எல்லாம் போட மாட்டாரு, வீட்டு வைத்தியம் தான் பண்ணுவாரு, நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், ஐயோ பூமி, எதுக்கு எடுத்தாலும் மாமா மாமான்னு சொல்றத நிறுத்துங்க, எனக்கு மாத்திரையே கொடுங்கன்னு சொல்றான். பூமி அப்போ தும்மல் நிக்காது, உங்க இஷ்டம்னு சொல்ல ஆகாஷ் வேற வழியே இல்லாம சரி சரி ஆவி பிடிக்கிறேன்னு ஒத்துக்கிறான். பூமி ஆகாஷ்க்கு தலைமையில துண்டை போத்தி நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க, பிரீத் இன் பிரீத் அவுட்னு கூடவே இருந்து ஆவி பிடிக்க வைக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஆகாஷோட தும்மல் நின்னுடுது. துண்டை எடுத்துட்டு ஆகாஷ் பூமி அப்படியே ஒரு மாதிரி பிரியமா பாக்குறான். பூமி என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், மனசு உருகி சொல்றான், என் லைஃப்லயே என்ன முதல் முறையா இவ்வளவு கேரிங்கா ஒருத்தங்க பாத்துக்கிட்டது நீங்க மட்டும்தான் பூமி அப்படின்னு சொல்றான். பூமி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, நம்ம சொந்தக்காரங்க நம்ம கூடவே இருந்து இப்படி பாத்துக்கிட்டா அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமான்னு சொல்றா. பூமி சொல்றா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து யாருமே இல்ல, அதான் இதெல்லாம் பத்தி தெரியல, பரவாயில்லன்னு பரிவா பேசுறா. திடீர்னு பூமிக்கு ஹச்சுன்னு தும்மல் வருது. ஆகாஷ், என்ன பூமி நீங்களும் தும்முறீங்கன்னு கேக்குறான். பூமி சொல்றா, நீங்க மூஞ்சிலேயே தும்முனீங்கல்ல, அதான் எனக்கும் உங்ககிட்ட இருந்து சளி பிடிச்சுக்கிச்சுன்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், சரி வாங்க, இந்த ஆவி பிடிக்கிற ஐடியா நல்லாதான் இருக்கு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆவி பிடிக்கலான்னு சொல்லி துண்ட பூமி மேலையும் சேர்த்து போத்த பாக்குறான். பூமி ஐயோ என்ன பண்றீங்கன்னு கத்தரா. சரி சரி சாரி, நீங்களே ஆவி பிடிங்க அப்படின்னு சொல்லி பூமியை தனியா ஆவி பிடிக்க வைக்கிறான். இன்னொரு பக்கம் சூர்யாவும் நட்சத்திராவும் சரச்சந்திரா கிட்ட பேச வராங்க. இத அந்த வழியா வந்த செர்ரி ஒட்டு கேக்குறான். நட்சத்திரா சொல்றா, டாடி பூமியும் ககனும் விரதம் இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும்னு சொல்றா. சரச்சந்திரா கடுப்பாகி, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கத்துறாரு. சூர்யா சொல்றான் குறுக்க வந்து, சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கேளுங்க, நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியலன்னு சொல்ல வரான். இப்போ பூமி அந்த விரதத்துல உட்கார்ந்தா கூட இருக்கிறது உண்மையாவே ககனா இல்ல ஆகாஷான்னு டக்குன்னு தெரிஞ்சிடும், உண்மையை கண்டுபிடிக்க இதுதான் ஒரே வழின்னு சொல்றான். சூர்யா பிளான சொல்லவும் சரச்சந்திராவும் ஒத்துக்கிறாரு. நீங்க சொல்றது நிஜம்தான், சரி நான் இந்த விரதத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சம்மதம் சொல்லிடுறாரு. இத ஒளிஞ்சிருந்து கேட்ட செர்ரி, என்னது இங்க இருக்கிறது ககனன் தானே, இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு குழம்பி போறான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, பூமி வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திரா ஓடி வந்து, நில்லு பூமி, நீயும் ககனும் சேர்ந்து சத்யநாராயண சாமி பூஜை பண்ண போறீங்கன்னு சொல்லி பெரிய ஷாக் கொடுக்கறா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பூஜை செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் உங்களை யாராலும் பிடிக்க முடியாதுன்னு நட்சத்திரா சொல்றா. பூமி அதிர்ச்சியில நிற்கும் போது சரச்சந்திரா பூமி தலையை கோதி விட்டுக்கிட்டு, உனக்கும் இதுதானே வேணும் பூமி, அதான் நான் ஒத்துக்கிட்டேன், நான் என்ன செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு அன்பா சொல்றாரு. அவரு பேசிட்டு உள்ள போனதும் மத்தவங்களும் அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. பூமி மட்டும் தனியா நின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து நடுங்குறா. அப்போ அப்புறம் பூமி பக்கத்துல வந்து, ஏன் பூமி, பூஜை நடக்கிறதுல உனக்கு சந்தோஷமே இல்லையா, ஒருவேளை அங்க இருக்கிறது ககன் இல்லையோன்னு உனக்கு சந்தேகமா இருக்கான்னு கேக்குறா. அபூர்வா அப்படி கேட்டதும் பூமி செம டென்ஷன் ஆகி முன்னாடி ஆகாஷ் கிட்ட கெஞ்சின விஷயங்களை அவளுக்கு ஞாபகம் வருது. பூமி சொல்றா, முன்னாடி ப்ளீஸ் நீங்க ஒரே தடவை அங்க வந்து நான் தான் ககன்னு சொல்லிடுங்க, நிலைமை புரிஞ்சுக்கிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு ஆகாஷ் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அழுது கெஞ்சினதை நினைச்சு பாக்குறா பூமி. அபூர்வா பூமிய பார்த்து, கவலைப்படாத பூமி,
உன் புருஷன் கஹன் பக்கத்துல உன்னை உட்கார வச்சு இந்த சத்யநாராயண சாமி பூஜையை நானே முன்னாடி நின்னு பக்காவா நடத்தி வைக்கிறேன்னு சொல்றா. அதோட முடியுது. பாய் மக்களே.